அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான். அதாவது, தாயும் தந்தையும் குறை சொல்லி வாழ்பவன் முன்னேற மாட்டான். முன்னேற்றம் என்ற தலைப்பில் ஒரு தம்பதியருக்கு ஒரு ஆண் குழந்தை மிகவும் செல்லமாக வளர்த்தார்கள். அவருடைய அந்த பையனுடைய தகப்பனோ ஒரு சாதாரண வேலையில் இருந்தார். அரசு வேலை, ஆனால் சாதாரண வேலை. அவன் மிகவும் சிறு வயதிலேயே அனைத்து வழக்கங்களும் கெட்ட வழக்கங்களும் வைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது பெற்றோர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள். நீ அம்மாவிடம், நீ என்னைக்கு எனக்கு சமையல் செய்து கொடுத்திருக்கின்றாய், டிஃபன் நன்றாக காலையில் போட்டு அனுப்பியிருக்கின்றாய், எதுவுமே இல்லையே என்று சொல்லுவான். ஆனால் தினமும் அந்த அம்மா ஐட்டமாக செய்வார்கள். என் காசை கொடு, நான் வெளியில் சாப்பிட்டு கொள்கிறேன் என்று கேன்டீனில் சாப்பிடுவான். வெளியில் நண்பர்களை கூட்டி கொண்டு சாப்பிடுவான். இப்படி செய்தான். கல்லூரியும் வந்துவிட்டான். அட்டகாசம் தாங்க இயலவில்லை. தகப்பனிடமும் பணம் வாங்கி கொள்வான். தகப்பன், என்ன இந்த காசெல்லாம் இப்படி விரயம் செய்கிறாய் என்றால், என்ன செய்கிற, நீ வாடகை கொடுக்குற, நீ குடும்பத்தை நடத்துகிற, நீ பெற்ற பண்ணுன, நீ தான் செலவு செஞ்சாகணும் அப்படி என்று தாறுமாறாக பேசுவான். ஒரு நாள் இதை கேட்டுக்கொண்டிருந்த தகப்பனின் பெற்றவர்கள் தாத்தா பாட்டி இருவரும் அவனை அழைத்து, தம்பி, நான் ஒன்று சொல்லுகின்றேன், நீ வருத்தப்படக்கூடாது. என்னவென்றால், அதாவது சமைப்பதே தன் குழந்தைக்காக தான் சமைப்பாள் ஒரு தாய். சமைப்பதே தன் குழந்தைக்காக தான் சமைப்பாள் தாய். வசதி இருந்தாலும் வசதி இல்லாவிட்டாலும் அந்த நேரத்துக்கு தன் குழந்தைக்கு பிறந்ததிலிருந்து ஆகாரம் கொடுக்கிறவர்கள் அந்த தாய். அதே போல தகப்பன் என்பவர் தனக்காக சம்பாதிக்க மாட்டார். தான் பெற்ற குழந்தைகளை நல்ல செல்வாக்காக வளர்த்து அவர்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் வரை அவருடைய பணத்தை கண்மூடித்தனமாக செலவு செய்வார். கடன் வாங்கியாவது செய்வார். தம்பி, இந்த மாதிரி நீ பேசக்கூடாது. அதாவது தாய் தன் குழந்தைகளுக்காக சமைப்பாள், தந்தை தன் குழந்தைகளுக்காக சம்பாதிப்பார். இனிமேல் அப்படி பேசக்கூடாது என்று அறிவுரை சொன்னார்கள். அவனும் சரி என்று நல்லவனாக திருந்திவிட்டான். அதாவது தாயும் தந்தையும் எப்படிப்பட்டவர்கள், எதற்காக உழைக்கிறார்கள் என்று அனைவரும், அந்த கதையில் வரும் கதாபாத்திர பையனும் அல்ல, அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.